இல்ல இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். தேங்க்யூ. என்னப்பா சொல்றீங்க? அந்த அட்ரஸ்ல அந்த இடத்துல கல்யாண மண்டபமே இல்லையா. அங்க வேற ஏதோ பொட்டி கடை தான் இருக்கான். கேட்டிங்களா? போதுமா இல்ல வேற ஏதோ ஆதாரம் வேணுமா? மொபைல மறந்து வச்சுட்டு போறது எல்லாரும் பண்ற தப்பு தான். இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கு என்னப்பா சொல்றீங்க? அவ நாங்க பெத்த பொண்ணு. இந்த பார், அவ நிச்சயமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. இத பாருங்க, இதுக்கு மேல அவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பெருசா பேச வந்துட்டாங்க. பா, எங்க போறீங்க? என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு உங்க எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டாமா? அதுக்காக தான் போறேன். சீதா, என்னங்க? அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வா. என்னங்க, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எனக்கு எந்த பதட்டமும் இல்லை, ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மலர் நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. என்ன, அவளை பத்தி இப்படிலாம் விசாரிக்க வேண்டியது இருக்கேன்னு தான் வேதனையா இருக்கு. நம்ம மலரை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இப்படி விசாரிச்சோன்னு தெரிஞ்சா மலர் என்ன நினைப்பா? என்னங்க பண்றது? அப்படி ஒரு கல்யாண மண்டபம் கிடையாதுன்னு சம்பந்தி சொல்றாரே. நாம வேற வழி இல்லாம தானே வந்திருக்கோம். ஆண்டி, அங்கிள், என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மாதாமா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. மா, பா. வணக்கம். இது என் ஃப்ரெண்டு மலரோட அம்மா அப்பா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். உட்காருங்க. என்ன சார், ஏதாவது சாப்பிட்றீங்களா? அம்மா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, இப்பதான் சாப்பிட்டு ஓ, வந்தோம். இதான் உங்க வீடுன்னு மலர் சொல்லியிருக்கா. அப்படியே இந்த பக்கமா வந்தோம், அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. ஆமா அங்கிள், நானும் மலரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்ப குரூப்ல ஏதாவது மெசேஜ் பண்ணிப்போம். அவ எப்படி இருக்கா அங்கிள்? நல்லா இருக்காமா. அவளுக்கும் கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் இவளுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். அமையறதுதான் அமையும். ஆமாம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போலியாமா? எந்த கல்யாணம்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இப்ப கல்யாணம் இல்லையே. இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு காஞ்சிபுரத்துக்கு மலர் போயிருக்காளே. பத்திரிக்கை கூட வந்திருக்குமா? சீதா குடு. என்னன்னு வாங்கி பாருமா. இந்த கல்யாணத்துக்கு தாம்மா. பத்திரிக்கை கூட கொரியர்ல வந்துச்சு. நான் தான் வாங்கி வச்சேன். இந்த பேர்ல எங்க குரூப்ல எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல அங்கிள். எனக்கு தெரிஞ்சு எங்க செட்ல இந்த பேர்ல யாருமே இல்ல அங்கிள். என்னம்மா சொல்ற? பத்திரிக்கை உனக்கு வந்திருக்கே? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அப்பா நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாரு. என்ன இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்களே பாத்துக்கிட்டோம், நான் இனிமே தலையிட போறதில்ல. வீட்டுக்கு மூத்தவர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாப்ள? உங்களுக்கு எதுவும் தெரியாது மாமா. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் மாமா? நாங்க 2 பேரும் வீட்டுல இருக்கோம் மாமா. எங்களால எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா அவளால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் மாமா. அப்பானா அப்படிதான். பொம்பளை புள்ள மேல கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துல பேசுறதுதான். இப்ப நான் இல்லையா?
உமா என்ன செஞ்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேனா? நீங்க என்ன மாமா உமா கூட போய் அவளை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உமா இப்படியா இருக்கா? அவ உங்க மரியாதை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கிறாள்ல. காலையில அவ கிளம்பும் போதே சரியில்லை மாமா. நான் அப்பவே சொல்றேன். கூட 2 செயினை வேற போட்டு விட்டு அனுப்புறாங்க. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? பவுன் விக்கிற விலைக்கு உழைக்கிறவனு தானே அதோட அருமை தெரியும். உங்க கோவம் நியாயம்தான், நான் தப்பா சொல்லல. ஆனா நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தானே அது அவமானம். அதான் கேவலப்பட போறோம்னு தெரிஞ்சு போச்சே மாமா. அதெல்லாம் இல்ல. இப்ப நினைச்சா கூட நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து சத்தம் இல்லாம வேலையை முடிக்க முடியும். அது எப்படி மாமா? போலீஸ் கிட்ட போலாமாப்ல? போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் நம்மாளுதான். சொன்னா வெளியே தெரியாம நம்ம பொண்ணு பேரு வெளியே வராம சீக்கிரட்டா முடிச்சு கொடுத்துருவாரு. நல்ல யோசனை தான் மாமா. அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. பண்றேன். மாப்பிள இருங்க. உங்க அப்பா தான் பழைய காலத்து ஆளு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை நம்புறாரு. போலீஸ்னா விட்டுருவாரா? இருந்தாலும் அது இல்ல மாமா. என்ன பிரச்சனை என்ன கோவம் இருந்தாலும் அதுக்காக அப்பா கிட்ட சொல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் மாமா. ஆமா மாமா. அவர் வந்து கேட்டா நான் தான் பேசினேன்னு சொல்லிக்கிறேன். நம்ம பொண்ணு பேர் எப்படியும் வெளியே வர போறது இல்ல. அப்புறம் என்ன? அப்படி மலர் திரும்ப வந்துட்டா அர்ஜுனுக்கே கட்டி வைப்பீங்களா மாமா? எப்ப அர்ஜுனோட இந்த வீட்டுக்கு படியேறி வந்தனோ அப்பவே மலர் எங்க வீட்டு பொண்ணுதான். அதனாலதானே உங்க கூட வந்து நிக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் ஆண்டி. ஆனா எங்களுக்கு காமனா இந்த பேர்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆண்டி. சரிம்மா, உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரமே மலருக்கு கல்யாணம் இருக்கு. மலர் பத்திரிக்கை கொடுக்க வருவா. நீங்க எல்லாரும் வரணும். ஷூர் அங்கிள். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோங்க. இந்தாங்க ஆண்டி. வரோம். வரோம். நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் மாமா. அசிங்கப்படாம பிரச்சனை முடிஞ்சா சரிதான். என்னன்னு போய் சரியா? சரிங்க சார். வணக்கம் சார். இது முக்கியமான வேலையா? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு கால் பண்ணா முக்கியமான வேலை தானே? என்னன்னு சொல்லுங்க, முடிச்சிருவோம். அந்த பையன் தானே கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமா? அவங்க வீட்ல இருந்து பொண்ணு கேட்டலாம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அவங்க இப்படி வருவாங்கன்னு தெரியாதுன்னு அவங்க முன்னாடியே சொல்லிடுச்சு. ஓ, அவ சொல்றது உண்மைதான்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க ஒர்க் ஷாப்ல விசாரிங்க, கண்டிப்பா தெரிஞ்சிடும். சரிங்க சார். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. நான் ஒர்க் ஷாப்ல விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆனா பொண்ணு பேர் வெளியே வந்துட வேண்டாம், பாத்துக்கங்க. சார், இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். மாமா, என்னாச்சு மாமா? நாம சொல்லி செய்யாம இருப்பாங்களா? டன் மாப்ள. மலர் சீக்கிரம் வந்துடுவா. சார், யோ போய் விசாரிச்சுட்டு வா. ஆமா, அவன் பேர் என்ன சொன்ன? பாண்டி சார். சரி, போய் கேட்டு வா போ. யோ வாயா.
நில்றா. ஏய் வந்தது தெரியும் போனது ஏய், வாசலா. நில்றா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சார் என்னையா சார் கூப்பிட்டீங்க? நான் வேற யாரையோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன் சார். எங்கடா போயிருக்கான் உன் அண்ணன்? டேய் பதில் சொல்றா. சொல்றா. சார் அண்ணன் எதுவும் சொல்லல, வெளியே போறேன் கடையை பார்த்துக்கிட்டா பச்சைக்கிளி மட்டும் தான் சொல்லிச்சு சார். ஓ பச்சைக்கிளியா உன் பேரு? ஆமா சார். உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்கிட்டயே போய் சொல்றியா? அடி ராஸ்கல். சார் அண்ணன் காலையிலே கடைக்கு வந்து வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு போச்சு சார். ஒரு கல்யாணத்துக்கு போற மட்டும் சொல்லிச்சு சார். அது மட்டும் இல்லாம ஃபோன்ல யாருக்கிட்டயோ ரிஜிஸ்டர் மேரேஜ்னு பேசியிருந்தார் சார். எங்க யாருக்கு எப்போன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். வாடா புடியா. சார் எங்க சார் கூட்டு போறீங்க? டேய், சார் எனக்கு வேற வாடா. எதுவும் தெரியாது சார். டேய் ஐயா கிட்ட சொல்றா. சொல்லுங்க சார். என்ன மாட்டினாங்களா? எங்க சார், அவன் கடையில இல்ல. கடையில இருக்கிற பையனை விசாரிச்சா ரிஜிஸ்டர் மேரேஜ்னு மட்டும் சொல்றான். மத்த விவரம் ஒன்னும் தெரியல சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், நேரா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்லுங்க. இது அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய் அவன் வீடு எங்கடா இருக்கு? சார் அந்த காளியம்மா கோயிலாண்ட சார். யோ கான்ஸ்டபிள் ஐயா, இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிங்க ஐயா, எப்ப கூப்பிட்டாலும் என்கொயரி வரணும். போ கடைக்கு போ. சரி சார், வரேன் சார். ஏரியா யோ போய். காஞ்சிபுரத்துல தான் கல்யாணம்னு சொன்னாமா? ஆமா ஆண்டி, பத்திரிக்கையிலும் அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா இந்த பேர்ல எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே, அதான் யோசிக்கிறேன். ஏய், அவ வேற யார் கூடயாவது பழகுறாளான்னு தெரிஞ்சா மறைக்காம சொல்லு. இல்லம்மா, என் பொண்ணு அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ அப்படி யார் கூடயும் பழகல அங்கிள். ஆனா பாண்டி கூட தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பா. அடிக்கடி அவளை அந்த மெக்கானிக் ஷெட்ல பாத்திருக்கேன். பாண்டி அவ கூட ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா படிச்ச பையன். அவன் கூட பேசினா இல்ல பாக்க போனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. பொம்பளை பிள்ளைங்கள ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தாதான் நிம்மதி. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என் பொண்ணு பேரு வராம பாத்துக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. மா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அப்ப நாங்க கிளம்புறோமா? வாங்க. வரோம். குடுமா. போயிட்டு வாங்க. இப்ப என்னங்க பண்றது? சீதா, இவங்க பேசுறதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. நம்ம மலர நான் இன்னும் நம்புறேன். அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. முதல்ல நம்ம யார் வீட்டுக்கும் போக வேண்டாம் சீதா. நம்ம வீட்டுக்கு போலாம் வா. மலர் கண்டிப்பா வந்துருவா. சரிங்க. யோ, ஏரியாக்குள்ள போய் அந்த மெக்கானிக்கோட வீடு எதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வா. சரிங்க சார். டேய், இங்க பாண்டி வீடு எது? ஏரியாவில் மொத்தம் 6 பாண்டி இருக்கா சார். மொட்டையாக கேட்டால் எப்படி சார் சொல்கிறது?
உங்களுக்கு எந்த பாண்டியன்னு தெளிவா சொல்லுங்க. டேய் அந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க அந்த பாண்டிடா. அந்த பாண்டியா? அது என் மாமா தான். அது இன்னும் உள்ள போகணுமே சார். என்ன சார் எதனா பிரச்சனையா? 2 சேர் எடுத்துட்டு வந்து போடு, உட்காந்து விலாவரியா பேசலாம். ஓகே சார், இதோ எடுத்துட்டு வரேன். டேய் வந்து வீட்டை கட்டு சார். போடு சார் ஏய் சின்ன சின்ன டா சின்ன இரியா, இன்னத்துக்கு இப்படி கூவினுக்குற? அர்ஜென்ட்டா ஒரு வேலையா போறேன், இதோ போயிட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க இப்ப கிளம்பிக்கின? ஷோ கிளம்பும் போதே எங்க போற எதுக்கு போறேன்னு கேட்டுக்கிட்டு போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான் போ. இல்லனா நீ போய் அப்படியே கரெக்டா தான் ஆயிடுவ, சும்மா வாய முடியா. சரி போறதான் போற, வெறும் வயிறா போவாத, ஒரு வாய் துண்டு போவா. அட வந்து சாப்பிட்டுக்கறேன். லோகனா உன்னை தேடி போலீஸ் வந்துக்குது. என்னத்துக்கு போலீஸ் வருது? என்ன சார் ஊடு தேடி வந்துக்கிறீங்க? உன் மகன் கல்யாணத்துக்கு விருந்து சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன சார் கண்ணாலம் கல்யாணமா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா எல்லா பிளானும் போட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி 2 பேரும் நடிக்கிறீங்களா? சார் இல்ல சார் இன்னும் ஏதுன்னு விஷயத்த சொல்லிட்டு அப்பாலிக்கா பேசுங்க சார். சோமா பிளான் அது இதுன்னு பேசுனுக்கிறீங்க. எங்கம்மா உன் பையன்? சார் அவன் கடையில இருப்பான் சார். எந்த கடையில? அவன் ஒர்க் ஷாப்ல தான் சார். இந்த 2ஆவது தெருல முக்குலக்கு இதுல அங்கதான் இருப்பான். கடை அங்கதான் இருக்கு, உன் பையன் அங்க இல்லையே. சதா சார் ஏதாவது வண்டி எடுத்துக்கின்னு வெளியே போயிருப்பான். இப்போ அவனை எதுக்கு விசாரிச்சுன்னுக்கிறீங்க? அவன் வண்டி எடுத்துட்டு போல, மலர்னு ஒரு பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். கடத்திக்கின்னு போனானா? சார் இந்த பாருங்க, நீங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன்னு இருக்காதீங்க. என் புள்ள அந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைக்கு திட்டம் போட்டு கொடுத்துட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? எங்கடா உன் பையன்? சார் இன்னதுக்கு நீங்க பேசுறதுக்கு சொல்லியா கை வாங்கிக்கிறீங்க? அவன் தான் கட்டிக்கின்னு போனான்றதுக்கு என்ன ஆதாரம் இது? இதெல்லாம் நல்லா இல்ல சார். யோ ஒன்னும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியலையா? ஆமாட்டேயா, ஆதாரம் வேணுமாம்ல? ஆதாரம் சார் அவன் கடைக்கு போறதா தான் சார் எங்கிட்ட சொல்லிட்டு போனா. சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்க தெரியுதுல? வேட்டி சட்டையில போட்டோ எடுத்து உங்களுக்கு அமிச்சான்ல, அத உங்க பையனுக்கு போன் பண்ணி கேட்க தெரியாது? திருட்டு கல்யாணத்துக்கு 2 பேரும் திட்டம் போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் நடிக்கிறீங்களா? ஏய் எங்கடா உன் பையன்? சொல்லு சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. எங்க உன் பையன்? ஏய் சார் அடிக்காதீங்க சார். ஏய் எங்க உன் பையன்? எங்கடா போனா? தைரியமா இருங்க மாப்பிள்ள, அதான் ஆக்ஷன்ல இறங்கிட்டான்ல. மலர் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவா. அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா அப்பா கிட்ட சொல்லாம நாங்க 2 பேரும் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல, அதான் டென்ஷனா இருக்கு. காரியம் நல்லபடியா முடிய போகுது, அதனால சம்பந்தி ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன மாமா சொல்றாரு? அவன் ஒர்க் ஷாப்ல போய் பாத்துருக்காங்க மாப்பிள்ள, ஒரு தகவலும் சரியா கிடைக்கலையாம். அதான் அவன் வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்லியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார் எவ்வளவு கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்றாங்க போல இருக்கு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? அதுக்கு இல்ல சார், ஆனா விஷயம் வேற மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு சார். போலீஸ்காரங்க ஒரு கணக்கில்லாம சந்தேகப்பட மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க பொண்ணும் சம்மதிச்சுதான் இது நடக்குதோன்னு தோணுது சார். அப்போ கல்யாணம் பண்ணிக்க தான் போயிருக்காங்கன்னு சொல்றீங்களா? கல்யாணமா? அப்படி இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏன் இன்னும் வீட்டுல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் உங்க ஸ்டைல்ல விசாரிக்க வேண்டியதானே இன்ஸ்பெக்டர்? காரியம் கைமீறி போறதுக்குள்ள நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இந்த தகவலை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஓகே. என்ன மாமா கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஐயோ மாப்பிள்ள, நம்ம கைக்கு ஒரு விஷயம் வந்தா அது நம்ம கையை விட்டு போகுமா? அவங்க 2 பேரும் சம்மதிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு வாயா. ஓகே சார், கூட்டு வரேன். சார் விசாரிக்கிறதுக்கு தான் சார் உனக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்னத்துக்கு சார் நீ மேலாம் கை வச்சுக்கிற? நாங்க தான் செய்தோன்னு சாட்சிக்கு தான் கேட்டா நீ அடிச்சிடுவியா? ஓ, ரைட்ஸ் பேசுறீங்களா? ரைட்ஸ் வா, ஸ்டேஷனுக்கு வா. அங்க ஐயா எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. ஐயோ சார், இப்படி அநியாயம் பண்ணிக்காதா சார். அதுங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்குதுங்க. ஆனா நீங்க சொல்லிக்கிறத பார்த்தா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். எங்களை விட்டுருங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. அம்மா ஆமா இழுத்துருவாமா. சார் 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 விடுங்க. ஓயா சார். விடுங்க சார். தெரியாது சொல்லுங்க. விடுங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் விடுங்க சார். ஆயா கூட்டி போறீங்க. ஏரியா கூட்டி வரீங்க. விடுங்க சார்.